நம்ம வீடுகளில் அதிகமாக சேர்க்கக்கூடியது பொரியல் தான். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம்னு செய்வோம். ஸோ அதுக்கெல்லாம் சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கை மட்டும் செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி பீன்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் பீன்ஸ் பொரியலை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். நிறைய பேர் பீன்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு கழுவுவாங்க. ஸோ அந்த மாதிரி கழுவாமல் நடுவில் மேலேயும் கீழேயும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்க ஒரு நார் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி கட் பண்ணி சாப்பிடும்போது முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். பீன்ஸ் பொரியலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் ஆயில் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 2 கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயத்துக்கூடையே நம்ம பீன்ஸை சேர்த்துடணும். இப்படி சேர்க்கும்போது என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, பீன்ஸும் வெங்காயமும் சேரும்போது அந்த வெங்காயத்தில் இருக்க சாறு எல்லாமே பீன்ஸுக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சால்ட்டு சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பீன்ஸை எப்போவுமே போடாதீங்க. எந்த பொரியலுக்குமே வெங்காயத்தோட சாறு அது கூட சேரும்போது நல்ல அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 2 தடவை நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். நல்ல குறைவான தீயில வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பொரியல் எல்லாம் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு அப்படியே தீஞ்சு போயிடும், வேகவே வேகாது. தண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலும் நமக்கு அதோட டேஸ்ட்டு போயிடும். தண்ணி ஊற்றவே வேண்டாம். இப்போ இதுக்கு காரத்துக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை சேர்த்ததும் காரம் வரும். நம்ம குறைவான தீயில வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நடுவில் கொஞ்சமாக ஓரமாக நம்ம இடம் ஒதுக்கி விட்டுருக்கேன். அது முட்டை சேர்க்குறதுக்காக. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிடலைன்னா நீங்கள் முட்டை சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பாதி தேங்காவிலையும் 1/4 மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து பீன்ஸ் செய்கிறீங்களே, இது நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. சுட சுட சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். தயவு செஞ்சு முட்டை சாப்பிடாதவங்க நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து இதே பக்குவத்தில் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாதத்துக்கெல்லாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி செஞ்சீங்கன்னு தெரியாது. நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது போல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.